தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் யாத்ராமத்தின் புஸ்தகம் அதிகாரம் 14 வசனம் 13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு இன்றைக்கு கொடுத்த வார்த்தைக்காக நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள் ஆண்டவரே இனி ஒரு நாளும் உம்முடைய பிள்ளைகளை தொடாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தரே நீர் யுத்தம் செய்து ஆண்டவரே பிரச்சனைகளிலிருந்தும் போராட்டங்களிலிருந்தும் கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். பலவீனத்தின் பாதையிலே சென்று கொண்டிருக்கிறவர்கள், பயத்தின் பாதையிலே சென்று கொண்டிருக்கிறவர்கள், பொல்லாத மனிதர்களுடைய பின் தொடர்ச்சிகளினாலே பயந்து கலங்கி போய் கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இன்று காண்கிற பயங்கள் ஆண்டவரே இனி உம்முடைய பிள்ளைகளை தொடாதபடிக்கு கர்த்தர் வேலி அடைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் எந்த பாதையில கடந்து கொண்டு போய்கொண்டு இருந்தாலும் ஆண்டவரே, வியாதியாய் இருக்கலாம் ஆண்டவரே, போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கையா இருக்கலாம், சமாதான குறைவுகள் உள்ள வாழ்க்கையா இருக்கலாம், எதுவாய் இருந்தாலும் ஆண்டவரே, குடும்பத்திலே சமாதானமற்ற சூழ்நிலையா இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவரே இனி அவர்களுடைய வாழ்க்கையில ஏற்படாதபடிக்கு இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தரே யுத்தம் செய்யும்படியாய் ஜெபிக்கிற சுவாமி. ஆமாண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீங்க யுத்தம் செய்து பார்வோனையும் அவருடைய சேனையும் ஆண்டவரே சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டது போல ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் யுத்தம் செய்து ஆண்டவரே உம்முடைய பிரச்சனைகளையும் உம்முடைய பிள்ளைகளுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள் ஆண்டவரே, பயங்கள், கலக்கங்கள், கவலைகள் ஆண்டவரே, சமாதான குறைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த ஜெப வேளையில நீங்க நீக்கி போட்டு இனி உம்முடைய பிள்ளைகளை பின்தொடராதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. பயம் பின்தொடர வேண்டாம், கவலை பின்தொடர வேண்டாம், போராட்டங்கள் பின்தொடர வேண்டாம் ஆண்டவரே. கர்த்தர் இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற விடுதலைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.